இது செபஸ்தியார் பக்தர்களுக்கு ஒரு மாபெரும் நற்செய்தி. 3ஆம் நூற்றாண்டில் இயேசுவுக்காக உயிர் நீத்து இயேசுனுடைய வீரராக வாழ்ந்த புனித செபஸ்தியாருடைய திருப்பண்டம் நமது மாதவரத்தில் இருக்கின்ற புனித செபஸ்தியார் ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இது ஒரு அரிய நிகழ்வு. ஏனென்றால் 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புனிதருடைய திருப்பண்டம் நமது மத்தியில் இருக்கின்றது. குறிப்பாக 3ஆம் நூற்றாண்டு மற்றும் நம்மளுடைய செபஸ்தியார் ஆலயத்தில் பல வகையான நோய்களில் வந்து ஜெபித்தவர்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக அம்மை, காலரா, எந்த வகையான தோல்வியாதியாக இருந்தாலும் புனித செபஸ்தியாரிடம் வந்து கண்ணீர் விட்டு மன்றாடி ஜெபிக்கும் பொழுது செபஸ்தியாருடைய பரிந்து பேசுதலினால் மக்கள் குணம் அடைந்திருக்கின்றனர். அதனை கடவுளுக்கு சாட்சியாக வந்து இங்கு நம்முடைய பீடத்தின் முன் இருந்து மக்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே புனித செபஸ்தியார் மிகவும் வல்லமை மிக்க ஒரு புனிதர். அவருடைய திருப்பண்டம் நம்முடைய பங்கில் இருப்பது மிகவும் ஒரு அரிய நிகழ்வாகும். ஆகவே இந்த ஒரு நிகழ்வில் இன்று இரவு 12 மணி வரையிலும், நாளை காலை 6 மணி முதல் இரவு 12 மணி வரையில் புனித செபஸ்தியாருடைய திருப்பண்டம் நம்மளுடைய வணக்கத்திற்காகவும் ஜபத்திற்காகவும் மாதவரத்தில் இருக்கின்ற புனித செபஸ்தியார் ஆலயத்தில் வைக்கப்படுகிறது. இந்த நாளில் குறிப்பாக புனித செபஸ்தியார் போர் வீரர்களின் பாதுகாவலர். ஆகவே நம்முடைய நாட்டை பாதுகாக்கும் போர் வீரர்களுக்காக இந்த 2 நாட்கள் நாங்கள் ஜெபிக்க இருக்கின்றோம். நம்மளுடைய நாட்டு போர் வீரர்களை புனித செபஸ்தியாருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து புனித செபஸ்தியார் நம்முடைய நாட்டிற்காகவும் நம்முடைய நாட்டின் போர் வீரர்களுக்காக பாதுகாக்க இந்த நேரத்தில் செபஸ்தியாரிடம் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்க இருக்கின்றோம். அனைத்து மக்களும் புனித செபஸ்தியாருடைய ஆலயத்திற்கு வந்து புனித செபஸ்தியாருடைய திருப்பண்டத்தை முத்தி செய்து இறை ஆசிரை பெற உங்களை அன்போடு அழைக்கின்றோம். God bless you. முதல் முறையாக ரோமை நகரிலிருந்து புனித செபஸ்தியாருடைய திருப்பண்டம் நம்முடைய ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் புனித செபஸ்தியார் ரோமில் ஒரு போர் வீரராக இயேசுவுக்காக உயிர் நீத்தவராகவே ரோமை நகரிலிருந்து நமக்காக நம்முடைய ஆலயத்திற்காக நம்முடைய மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக செபஸ்தியாருடைய திருப்பண்டம் நம்முடைய ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. வாரீர், இறை ஆசிரை பெறுவீர். ஓகே, பேர் ஓகே. என்னுடைய பேர் ஃபாதர் சைமன், புனித செபஸ்தியார் ஆலய பங்கு தந்தை. குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்ற இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். சர்வேசனுக்கு பிரியமாகவும் நேரத்துக்காக துக்கப்படுகின்ற விசுவாசிகளுக்கு உதவியாகவும் வியாதிக்காரருக்கு இதுக்கு மேலே வைடு வரல உங்களுக்கு. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread. Forgive us our trespasses as we forgive those who trespass against us. And lead us not into temptation, but deliver us from நம்முடைய பதில் எங்களுக்காக வச்சிருங்க.
மீட்பரும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.